நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 780 பிளான் சரிங்களா? 780 பிளானில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பேன் கார்டுக்கு ஒரு பர்சன் வந்து 780 தான் போட முடியும். ஓகேங்களா? யாராவது உங்ககிட்ட வந்து நீங்கள் 780 போடுங்க, வாரம் வாரம் காசு வரும்னு சொன்னாங்கன்னா, தயவுசெய்து நம்பாதீங்க. பொய்யா தான் இருக்கும். சரிங்களா? நம்ம இங்கே வந்து உழைப்பு போட்டால் மட்டும் தான் நம்மளுக்கு வருமானம். 780ன்றது என்னன்னா, செய்கிற வேலைக்கு நம்மளுக்கு வந்து 3 மடங்கு இன்கம் வரும். ஓகேங்களா? அதுதான் 780 போடுறது. அதுக்குன்னு ஒர்க் பண்ணாமல் நம்மளுக்கு இன்கம் வருமான்னு கேட்டிங்கன்னா, வராது. ஓகேங்களா? யாராவது உங்கள்கிட்ட அப்படி சொன்னாங்கன்னா, அவங்க உங்கள ஏமாத்துறாங்க அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து 780 போடுறீங்கன்னா, உங்கள் எஃபர்ட் கம்மியாக இருக்கும், ஆனால் வருமானம் அதிகமாக வரும். சரிங்களா? இப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 780 பிளான் அதேமாதிரி சேம் வீக்லி இன்கம், ரெஃபரல் மந்த்லி இன்கம் 2மே இருக்குது. ஓகேங்களா? இப்போ வீக்லி இன்கம் பார்த்தீங்கன்னா, சீலிங் அமௌண்ட் வந்து 60,000 சொன்னேன் ஒரு வாரத்துக்கு. அப்போ இன்ட்டு நீங்கள் வந்து 7 அடின்றதுனால நம்ம கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 4,20,000 நம்ம சம்பாதிக்கலாம் ஒரு வாரத்துக்கு. அது நீங்கள் 4 வாரம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 16,80,000 என்ன பண்ணலாம், நம்ம சம்பாதிக்கலாம். இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வாங்கிட்டு இருக்க திங்ஸை வந்து கடையை மாற்றி இதில் வாங்க போகிறோம். பொருள் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம பேரில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம 780 போட்டுக்கலாம். நம்ம பசங்க பேரில் ஃபேமிலியோட போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போது இது வந்து 16,80,000 சீலிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி பார்த்தீங்கன்னா 17,50,000 ரீபர்ச்சேஸ் இன்கம் தராங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 34,30,000. ஸோ இந்த வியாபாரம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போத்துலேருந்தே பொறுமையாக பண்ணால் கூட நம்ம என்ன பண்ணலாம், கூடிய விரைவில் சூப்பராக சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த ரீபர்ச்சேஸ் இன்கம்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணது தான். நாங்கள் ஜாயின் பண்ண டைமில் அப்போல்லாம் இல்லை. ஸோ இதுமாரி டைமில் லான்ச் பண்ணும்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1,000 2,000 சொல்லிட்டு எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் எங்களுக்கு இன்கம் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியராக வந்து இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதை பற்றி நீங்கள் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 780 பிளானில் என்கிட்ட வந்து ஃபஸ்ட் நம்ம 100 ஐடி பார்த்தோம் எல்லாமே கரெக்டுங்களா? இப்போ 96 ஐடி பேர் மேட்ச்சுக்கு அதே 600 தான். இப்போ 96 ஐடி என்கிட்ட இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ 780 போட்டிருக்கேன். U1, U2, U3, U4, U5, U6, U7 சரிங்களா? இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன், என் பேர்லேயே ஐடி போட்டிருக்கேன். நான் மேலே இருக்க U1, U2, U3 இந்த 3 ஐடிக்கு மட்டுமே நான் ஒர்க் பண்ணவே தேவையில்லை. கீழே இருக்க 4 ஐடிக்கு மட்டும் ஒர்க் பண்ணால் போதும். இந்த 96 ஐடி நான் என்ன பண்ணுறேன்னா 12 ஐடியா என்ன பண்ணுறேன், பிரித்து போடுறேன். ஓகேங்களா? அப்போது ஒரு ஜோடிக்கு 600, 10 ஜோடிக்கு 10 ஜோடி கழிச்சு 6,000. அப்போ 12 ஜோடிக்கு பார்த்தீங்கன்னா 7,200 வரும். அப்போது இந்த கீழே இருக்க 4 ஐடிக்குமே பேர் மேட்ச் ஆகி டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 7,200 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 28,800 எனக்கு இன்கம் கிடைக்கும். ஓகே, இது ரைட்டு. நான் ஒர்க் பண்ணுற ஐடிக்கு இன்கம் வந்துச்சு, ரைட்டு. மேலே இருக்க யூடியூக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் இன்கம் கிடைக்கும். எப்படி பிரதர் கேட்டிங்கன்னா, யூடியூக்கு லெஃப்ட்டு வந்து U4, ரைட் வந்து U5. இப்போ U4 கீழே எத்தனை ஐடி பார்த்தீங்கன்னா 12, 12, 24. U5 கீழே 12, 12, 24. மொத்தம் 24 பேர் மேட்ச் ஆகி என்னுடைய U2 ஐடிக்கு 14,400 இன்கம் கிடைக்கும். U3யும் அதே மாதிரி தான், அதுக்கும் பார்த்தீங்கன்னா 14,400. ஓகேங்களா? டோட்டலாக அது 28,800 கிடச்சிச்சுங்களா? இப்போ U1 ஐடிக்கு லெஃப்ட்டு வந்து U2, ரைட் வந்து U3. அப்போது U2 கீழே தான் பார்த்தீங்கன்னா U4, U5 இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 12, இங்கே 12, 12, 12 4 12 இருக்குது. 48 ஐடி U1க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் 48 ஐடி. மொத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு 28,800 வந்து U1 ஐடி கிடைக்கும். டோட்டலாக எனக்கு அந்த வாரம் இன்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 86,400. சேம் ஒர்க்கு தான். ஒரு அடி போட்டு பண்ணும்போது 30,000, 3 அடி போட்டு பண்ணும்போது 60,000, 7 அடி போட்டு பண்ணும்பொழுது 86,400. அதனால பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐடி பெனிஃபிட்டு நம்மளுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 192 ஐடி சரிங்களா? அதை பார்க்க போகிறோம். அதே 780 தான். நம்ம 12 ஐடி போட்ட இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 24 ஐடி போகிறோம். ஓகேங்களா? அப்போது 24 ஐடி வந்து பேர் மேட்ச் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து U4 ஐடிக்கு 14,400. அப்போது கீழே இருக்க 4 ஐடிக்குமே எனக்கு வந்து 14,400 கிடைக்கும். இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 57,600. இப்போ U2 ஐடிக்கு லெஃப்ட் பார்த்தீங்கன்னா U4 48 ஐடி, U5 24 48 ஐடி. அப்போ எனக்கு அது எவ்வளோ கிடைக்கும், 28,800. U3 கீழே பார்த்தீங்கன்னா 48 ஐடி, U7 கீழே 48 ஐடி, 28,800. மேலே இருக்க டாப் ஐடிக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே 96 ஐடி, இங்கே 96 ஐடி. ஓகேங்களா? 57,600 கிடைக்கும். ஓகேங்களா? ஓவரால் பார்த்தீங்கன்னா என்னால் பண்ண முடியாது. அதிகபட்சமாக அந்த வாரத்தில் 1,72,800 இன்கம் சம்பாதிக்க முடியும். நம்ம ஒரு வாரத்தில் இவ்வளோ தருவாங்களா கேட்டிங்கன்னா, தராங்க, சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. உங்களால் ஒரு வாரத்துலேயே சம்பாதிக்கலாம். சேம் ப்ராசஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி ஒரு மாதத்தில் பண்ணலாம், இல்லை ஒரு நாளில் பண்ணலாம், இல்லை 1 இயரில் கூட பண்ணலாம்.
எது பண்ணாலும் நம்ம கம்பெனி வந்து இந்த இன்கம் நமக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு கமிட்மெண்ட்டை பொறுத்து உங்கள் கீழே ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் எந்த அளவுக்கு சம்பாதிக்க வைக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் உங்களால் பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அந்த கிட்டு பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு தனியாக உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.